இது என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல, தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம், தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம். இது ஒரு சவுக்கு சங்கரோ அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது. இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தின் மீது ஊற்றப்பட்ட மலம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளும் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு மீடியா, சவுக்கு சங்கர் நடத்தக்கூடிய சவுக்கு மீடியா இனிமேல் செயல்படாது அப்படின்னு சொல்லி இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அந்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி நடந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கோர்வையாக பாருங்களேன். ஏகப்பட்ட வழக்குகள் சவுக்கு சங்கர் மேலே போடுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் பேசினதுக்கு தான் இப்போ அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்கிற பல கருத்துக்கள் என்னால் பார்க்க முடிந்தது. பட் அதே நேரத்தில் இப்போ நடக்கக்கூடிய அந்த தவறுகளை கொஞ்சமாவது வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு மீடியா இருந்துச்சுன்னா அது சவுக்கு மீடியா. சில விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. சில விஷயங்கள் நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலுமே பல விஷயங்கள் மக்கள் முன்னிலையில் தைரியமாக பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இன்றைக்கி அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும், அது கூடவே அரசியலில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இது நம்முடைய எதிர்காலமும் தான். டிபி ட்ரூப்ஸ் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் யோசிங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டில் அதிகமாக பரிச்சயமான ஒரு நபர், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கே ஒரு நிலைமை அப்படின்னு சொல்கிறது என்ன? அவருடைய வீடு உடைக்கப்படுது. கேட்டால் இவர் இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளர்களை அசிங்கமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கே போய் ஒரு 3 பக்கெட் மலம், அதே மாதிரி சாணி இதெல்லாம் கலந்து, சாக்கடையெல்லாம் கலந்து அதெல்லாமே பெட்டில், டைனிங் டேபிளில், அவருடைய வீட்டு முன்னாடி அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே வீசிட்டு போகிறாங்க. அப்படி எல்லா இடங்களையுமே வீசிட்டு போகிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டால், வெறும் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த மனுஷன், அவங்க அம்மா எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டில் தான் அவர் இருக்கார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. அது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருந்தும் அது ஒரு சந்துக்குள்ளே இருக்குது. அதில் 2 பஸ்ஸில் வாகனங்கள், அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய உடை, அவங்களுடைய செய்கைகள் எதுவுமே துப்புரவு தொழிலாளர்கள் மாதிரி இல்லை. ஃபஸ்ட் திங், அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஒரு அட்வொகேட் அப்படின்னும், அவங்க செல்வ பெருந்தகை அவர்களுடைய முக்கியமான ஒரு நபர், அவரை போற்றக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ஃபேஸ்புக் லைவ் வழியாக பார்க்க முடியுது. ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான லைவ். அந்த லைவில் அவங்க நாங்கள் போகிறோம், நாங்கள் சவுக்கு சங்கர் அடிக்க போகிறோம், இல்லாட்டி அவர்கிட்ட நியாயம் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசின, சவுக்கு சங்கரை பற்றி பேசிய பல தம்ப்நெயில்கள் அப்படிங்கிறது பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. அது எல்லாமே லைவாக ஓடிக்கிட்டே இருக்குது ஃபேஸ்புக்கில். இவ்வளோ லைவாக ஓடுது. ஒரு வீட்டை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் வேடிக்கை மட்டும் பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார் சவுக்கு சங்கர். வர்றவங்க சவுக்கு சங்கர் வீட்டில் முன்கதவை உடச்சி பார்த்துருக்காங்க, இல்லை பின்கதவை உடச்சி உள்ளக போகிறாங்க, எல்லா இடமும் நாஸ்தி பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா மொபைலே வாங்கி சவுக்கு சங்கருக்கு வீடியோ கால் பண்ணும்போது, எப்போ அம்மா எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சவுக்கு சங்கர் அவர்கள் அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. அந்த வீடியோ காலை இன்னொரு மொபைல் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு இருந்த இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் தாண்டா இது, பார்த்துக்கோ, என்னைய ஃபோட்டோ எடுத்துக்கோ, என்னை வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு வீட்டுக்குள்ளே வராங்க, வயசான ஒரு அம்மா, அது உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், மனசு பதறாது, அப்படி வலிக்காது. ஒரு 10-20 பேர் ஒன்றா ஒரு நம்ம அம்மா முன்னாடி நம்மளை கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறாங்க, அந்த அம்மாவை கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க, அவனை அடிப்போம் பிடிப்போம், அவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மா எப்படி இருக்கும், அந்த அம்மாவினுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கிறத நம்மளாலே யோசிக்க கூட முடியலை. சரி, அப்படி அவர் தப்பாகவே பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் பேசியிருக்காரு, செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த மாதிரியான கமிஷன் அடிக்கிறாரு, அது துப்புரவு தொழிலாளர்களுடைய பெயரில் கொஞ்சம் பேரை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, வண்டி வாகனத்தை கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய பேட்டியிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல். அப்போ இதை சொன்னதற்கு இல்லை அவர் தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இதெல்லாம் அடித்து முடித்து 3-4 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு வீட்டுக்கு பார்க்குற ஒரு மனுஷன், அந்த வீட்டில் இனிமேல் அது வாடகை வீடு, அந்த ஹவுஸ் ஓனர் இனிமேல் அவரை அங்கே இருக்க விடுவாங்களா? அதே மாதிரி சவுக்கு மீடியா நடத்தக்கூடிய அந்த அலுவலகமும் வாடகை அப்படின்னு சொல்கிறாரு. மொத்தமாக செயல்படவே முடியாதுன்றதை தான் நீங்கள் பார்க்கணும். என்ன காரணம் என்றால், நீங்கள் இப்போ ஒரு வாடகை குடியிருக்கிற வீட்டில் வீடு சுற்றி அடிச்சு உடச்சு, ஜன்னல் கதவெல்லாம் உடச்சு, வீட்டு உள்ள மரத்தை தூக்கி போட்டால் எந்த வீட்டு ஓனர் உங்களுக்கு வாடகை குடியிருக்க அனுமதி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த வீட்டை காலி பண்ணி நான் வேறு இடத்துக்கு போனாலும் எந்த வீடு குடியிருப்பீங்க? இப்போ அலுவலகமாக காலி பண்ண சொல்லிட்டாங்க, சொந்த வீடு பூட்டி சீல் வச்சிருக்கு போலீஸ். இதுக்கு மேலே நான் இந்த சவுக்கு மீடியாவை ரன் பண்ணி என்ன செய்ய போகிறேன்? யூடியூப்லேருந்து காசு வர்றது கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு, பேன் கார்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுருக்காங்க. என்னுடைய அம்மாவினுடைய உயிர் போயிருந்துச்சுன்னா இந்த சொசைட்டிக்காக நான் உழைத்து, இல்லை சொசைட்டியை திருத்தி என்ன பயன்?
காலம் ஃபுல்லாக அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வழியாக இருந்திருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. அம்மா போய் அந்த கதவு உடையாது அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சு ஒருவேளை அந்த 15 பேர் ஏறி மிதிச்சிருந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா இந்த மீடியானால தான், நான் அப்படி பேசினனால தான் என் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிற அந்த குற்ற உணர்ச்சி என்னை என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இதுக்கு மேலேயும் சவுக்கு மீடியாவை ரன் பண்ணுறதுல எந்த விதமான நல்லதும் கிடையாது. மக்கள் வேணால் திருந்திக்கிட்டோம், மக்களை திருத்தி நான் வந்து படாத பாடுபட்டு என் அம்மாவை நான் இழக்கணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறார். இது ஏன் நம்ம இங்கே பேசுகிறோம்? ஒரு மனிதன் சவுக்கு சங்கர் கொஞ்சமே பிரபலம் அடைந்தவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள், அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகள், அது சரியோ தப்போ அவர் பேசுகிறார். அவர் மேலே 1008 விமர்சனங்கள் வச்சுக்கோங்க. அவர் தப்பு பேசியிருந்தார்னா அதை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது, வழக்கை தொடரக்கூடிய அதிகாரம் காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்குது. அவருடைய வீட்டை உடைப்பது, மலத்தை அள்ளி வீசுவது, வேங்கை வயல் மலம் அடுத்துதான் இங்கே மலம் வீசப்பட்டிருக்கிறது அப்படிலாம் சொல்லும்போது ஒரு மனிதனை இதை விட தரைக்குறைவாக நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி. அதை விட ரொம்ப முக்கியமான கேள்வி, அப்படிலாம் நாங்கள் பேசிட்டோம்னா உங்களுக்கு இதுதாண்டா கதி. எவனுமே அரசியல்வாதிகளை எதிர்த்து, அரசாங்கத்தை எதிர்த்து, அங்கே நடக்கக்கூடிய ஊழலை எதிர்த்து, இல்லை நாங்கள் செய்கிற பொய் பித்தலாட்டங்களை எதிர்த்து பேசவே கூடாதுன்னு சொல்லி அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்களா? அந்த அரசியல்வாதிகள் நினைக்கிறதுக்கு இன்றைக்கி சவுக்கு சங்கர் மீடியா நடத்தலைன்னு சொல்லிடுவார். நாளைக்கு நம்மளும் அவ்வளோதான், அரசியல் சதுரங்கம் இல்லைப்பா, அடுத்த சேனலில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இதே மாதிரி எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும்ல. யாரெல்லாம் அப்போ முன்னாடி நின்று பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? கொஞ்சம் பேர், அரசாங்கத்துக்கு துதிப்பாடக்கூடிய நபர் அண்டா செந்தில், அவர் அண்டான்னு சொல்லக்கூடாது, அவர் செந்தில்னே வச்சுக்கோங்களேன், சீப்பு செந்தில்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அவர் சொன்னார் நான் திமுகவினுடைய அண்டா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அண்டா ரொம்ப சலசலப்பை கொட்டி இருக்கிறத பல வீடியோக்களை பார்க்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தர் மதுபான பாட்டு வாங்க போறாரு, ஒருவேளை ஒரு 10 ரூபா கூட கொடுத்துருப்பார், ஒரு 5 ரூபா கூட கொடுத்துருப்பார், அது அங்கே வேலை பார்த்துக்க அந்த அதிகாரி அல்லது ஊழியருடைய ஒரு தவறு எடுத்து இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு லாஜிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்ம வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போடுறாங்க, ரசீதில் இருக்கக்கூடிய தொகைக்கு மேல எல்லாருமே 50 ரூபா நம்ம கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 20 லட்சம் கேஸ் சிலிண்டர்னா 50 ரூபா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா, ஒரு ஆண்டுக்கு 360 நாளைக்கு 3650 கோடி ரூபா. 10 வருஷம் மோடி ஆட்சியில் இருக்காரு, 36,500 கோடி ரூபா மோடி ஊழல் செய்து விட்டான். அதான் அர்த்தம். அதுக்கு எங்க டாஸ்மாகில் 5-10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு இல்லாட்டி அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தானே போகும். அது என்ன மு.க. ஸ்டாலின் அவர்களாக எடுத்துகிட்டு போகிறாரு, உடனடியாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நான் உதாரணத்துக்கு கேட்குறேன். நீங்கள்லாம் கேஸ் வாங்குறீங்கல்ல, இது கேட்டாருங்க. இவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்தவர், இவர் பெரிய ஆள், அப்பா அவ்வளோ பெரிய நிருபர், அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தவர். இன்றைக்கி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க, முட்டு கொடுக்கலாம் ஆனால் அண்டா முட்டுலாம் கொடுக்கக்கூடாது. அவர் சொல்கிறார் 50 ரூபா நீங்கள் அந்த கேஸு வந்து கொடுக்குறவங்களுக்கு கொடுப்பீங்க, அப்போது அந்த ஸ்லிப்பில் 850 ரூபா இருந்துச்சுன்னா அவருக்கும் 50 ரூபா போட்டு 900 ரூபாயை கொடுப்பீங்க. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு போடுறாரு விஜயகாந்த் மாதிரி. ஒரு நாளைக்கு 10 லட்சம் அப்படின்னா 30 கோடி, 36,000 கோடி. அப்போ 36,000 கோடி ரூபாய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஊழல் செஞ்சுருக்காருன்னு சொல்லுவீங்களான்னு சொல்லி எதுக்கும் இவர் லிங்க் பண்ணுறாரு தெரியுதா? இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க பாராட்டுவாங்க, உங்களுக்கு நல்ல பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற விருது கொடுப்பாங்க, நிறைய இடத்துல அவார்ட்ஸ் கிடைக்கும், ஏகப்பட்ட அவார்ட்ஸ் அப்படிங்கிறது குவிக்கலாம், நிறைய இடத்துல உங்களை பேச்சுக்கு கூப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் செய்கிறது தப்பு செந்தில், நீங்கள் வந்து இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அந்த 10 ரூபா ஏழை மக்களுடைய ரூபா, அந்த 50 ரூபா ஒருத்தன் உழைத்து உங்களுக்கு கேஸ் சிலிண்டரை அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான சர்வீஸ் சார்ஜ், இதற்கும் அந்த பாட்டில் விற்கிறனுக்கு ஆல்ரெடி அங்கே வருமானமாக வந்துட்டுருக்கு, அவன் ஊழல் செய்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மிஸ்டர் செந்தில் அப்படின்னு சொல்லி எவனாவது புரிய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக நமக்கு எதிராக திரும்பிடுங்க இந்த ஹைனாக்கள். என்னெல்லாம் செய்கிறதுக்கு காத்துட்ருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது. இதெல்லாம் நம்ம ஏன் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் உள்ளூர ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, மனசாட்சினே, நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும். இந்த மீடியா மறைக்கக்கூடிய விஷயங்கள் இது இருக்குது, இது தெரிஞ்சாதான் மக்கள் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மை மீறி சில உண்மைகளை நம்ம சொல்லிடுறோம். ஏகப்பட்ட உண்மைகளை மறைச்சு, ஏன்னா அத்தனை உண்மைகளையும் நான் ராவா இங்கே சொல்லிட்டேன்னா இன்றைக்கி சவுக்கு மீடியாவுக்கு ஏற்பட்டதை விட கொடூரமான நிலைமைகள் வந்திருக்கும். அவ்வளோ உண்மைகளையும் மறைச்சு அட்லீஸ்ட் இதையாவது நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட இதெல்லாம் பார்த்து சகித்து இதை நாளைக்கு மறந்துடுவாங்க. சவுக்கு மீடியா போச்சுன்னா என்ன, அடுத்ததான் 4 பாட்டையும் பார்த்து படத்தையும் பார்த்து மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம் என்றால் இது அடுத்ததாக எங்கே போய் நிற்க போகும் அப்படிங்கிறது தெரியலை. சரி, இதற்கு கண்டனங்களை தெரிவித்த அரசியல்வாதிகள் யார்? எல்லாருமே தெரிவித்தார்கள். எல்லாருமே, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், பிஜேபியை சார்ந்தவர்கள், இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இதற்கு கண்டனங்களை தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஜஸ்ட் ஒரு கண்டனத்தோடு இது முடிஞ்சு போகிற விஷயமா? ஒருத்தனை வீடு புகுந்து இவ்வளோ லைவாக டெலிகாஸ்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் அந்த அக்கா சொல்லுது, கட் 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 அப்படின்னு சொல்லிட்டு போகிற வீடியோலாம் வருது.
அப்போ இவங்க ஆர்கனைஸ்டாக வந்திருக்காங்க. இவ்வளோ வெல் ஆர்கனைஸ்டாக ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தனை எதிர்த்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னா பயமாக இருக்குது. டோட்டலாக பயமாக இருக்குது. இங்கே எல்லாருக்குமே பயம் இருக்குது. காரணம் என்னென்னா நமக்கு குடும்பம் இருக்குது, உறவுகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இது எல்லாமே இந்த பயம் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த அரசியல்வாதிகள் அவங்களுடைய கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லது செஞ்ச அரசியல்வாதிகளுக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது. ஐயா அவன் நல்லது செஞ்சுருக்காரு, இந்த ஐயா நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி யாரும் இங்கே ஒதுங்கி போகிறவங்களாம் கிடையாது. இவனை பற்றி பேசினா, இவங்களை பற்றி பேசினா இவனை இல்லாமல் செஞ்சுருவாங்க, குடும்பத்தையே அழிச்சிருவாங்க, கருவறுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிற அந்த பயம்தான் இங்கே எல்லாரையும் பின்ன தள்ளி வச்சிருக்கு. ஏகப்பட்ட பேர் இதனால் ஓடி இருக்காங்க. அரசியல் பேசாமல் எத்தனை சேனல்ஸ், ஈவன் நம்ம நகைச்சுவையாக பார்க்கக்கூடிய எத்தனையோ சேனல்ஸ் இன்றைக்கி அரசியல் பற்றி வாய் திறக்காததுக்கான காரணம் அதுதான். பேசினா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. இங்கே இதையும் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, எல்லாத்தையும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரச்சனை. 10 தினங்கள் உங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இன்னைக்கு கெடு கொடுத்துருக்கு. காரணம் என்ன, ஊழல் செஞ்சு மாட்டியிருக்கீங்க, ஊழல் செஞ்சதாக ஒத்துருக்கீங்க, உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. உடனடியாக உங்களுக்கு ஜாமீன் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அமைச்சராக பதவி ஏற்கிறீங்க. அப்படி அமைச்சராக நீங்கள் பதவி ஏற்பது சரியாங்கிறத நீங்கள் இன்னும் சொல்லவில்லையே. நீங்கள் அமைச்சர் தானா, அமைச்சர் பதவி ஏற்பதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்கும்போது, ஒரு அமைச்சராக ஒரு மனுஷனாக இருக்குது, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் வெக்கி தலைகுனிந்து எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லியும், இல்லை இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்சி கொடுக்குறாங்க, நிறைய ராஜாக்களுடைய ஆட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ராஜா தப்பு செஞ்சுட்டானா கீழே விழுந்து செத்து போயிடுவாராம், ஐயோ நம்ம தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி. அந்த சீன்லாம் இங்கே இல்லை, பட் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம 10 நாள் அவகாசம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு விழா மேடையில் சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படிங்கிறவர் இன்னைக்கு பாடல் பாடுறார், அதுவும் சினிமா பாடல் பாடுறார், அதுவும் நம்முடைய அரசாங்க பள்ளியில். என்ன சார் நடக்குது? இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை சும்மா உலாவ விடுறீங்க. ஞானசேகரன்லாம் சரித்திர பதிவேடு குற்றவாளி தானே, அண்ணா யூனிவர்சிட்டி யாரும் மறக்கல, யார் அந்த சார்? இதே மாதிரி நடந்த அடுத்த ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை இங்கே அரங்கேற்றி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்குது அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசின பேச்சு நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சிறிய கல் கூட அனுமதி இல்லாமல் எடுத்து செல்ல முடியாது. துரைமுருகன் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் நம்பித்தான் ஆகணும், கனிம வளங்களை பிற மாநிலங்களுக்கு விற்கக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் சொல்லலை. சட்டத்துக்கு புறம்பாக கனிம வளங்களை விற்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் கேரளாவுக்கு கல் மண்ணெல்லாம் ஏற்றி அனுப்புகிறோன்னா அது சட்டத்துக்கு உட்பட்டு தான், எங்களுடைய அனுமதியுடன் தான் இது எல்லாமே நடைபெறுகிறது. எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கல்லை கூட அசைக்க முடியாதுன்னு சொல்கிறார் துரைமுருகன் அவர்கள். இது ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய செய்தி. ஐயோ துரைமுருகன் அவர்களே இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டி, பார்த்தீங்களா கனிம வளங்கள் அப்படிலாம் திருட்டு போகலை, தமிழ்நாடு நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் தப்பிச்சேன். இல்லை அடுத்த பக்கத்தை திருப்பி இன்னொரு செய்தி உங்கள் முன்னாடி சொன்னால் நான் மாட்டிக்கிட்டேன். அது என்ன செய்திங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். தமிழகத்தில் 160 குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் கனிம வளங்கள் வெட்டி எடுப்பு. இதை சொன்னது தமிழ்நாடு அரசின் இயற்கை வளங்கள் துறை தகவல். இயற்கை வளங்களுடைய துறை ஒரு தகவலை வெளியிடுகிறது. 160 குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கனிம வளங்களை திருடுறாங்க. ஐயா துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு, எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கல்லை கூட, ஒரு குட்டி கல்லை கூட அசைக்க முடியாது. இது யார் சொல்கிறத நம்புறது, எந்த பக்கம் நிற்கிறது? ஓகே, அப்போ சவுக்கு மீடியாவுக்கு மூடு விழா, அடுத்தது அரசியல் சதுரங்கத்துக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் ப்ளஸ் இதெல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? எனக்கு என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? கோடியாக நீங்கள் தாரீங்களா, இல்லை யாராவது தரப்போகிறாங்களா, இல்லை நான் இதை வச்சு பெரிய ஆளாக போகிறேன்னா? இல்லை, எனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. அடுத்த 2 தினங்களுக்கு பேசாமல் அரசியல் சதுரங்கத்துக்கு லீவு, என்ன நடக்குதுங்களாம் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வீட்டில் இருந்துக்கிட்டு எதுக்கு இந்த பிரச்சனை, பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.